ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய கடற்படை சீன கடற்படையின் அச்சுறுத்தல்களை சமாளிப்பதற்கு தன்னோட சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தி வர்றாங்க. சீ டினையல் கேப்பபிலிட்டியை அதிகப்படுத்தணும் அப்படின்னா சப்மரீன் பிளீட்டை பெரிதுபடுத்தணும். இதற்காக இந்தியா கையில் எடுத்திருக்கக்கூடிய திட்டம் தான் ப்ராஜெக்ட் 75. இந்த ப்ராஜெக்ட் 75 ஓட 5வது நீர்மூழ்கி கப்பலான INS வாகிர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் சீ ட்ரையலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. INS வாகிர் கப்பலோட சிறப்பு அம்சங்கள், தாக்கும் திறன் மற்றும் ப்ராஜெக்ட் 75 அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. நவம்பர் 2021ல INS வேலா அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு. இந்த கப்பல் ஒரு கல்வரி கிளாஸ் சப்மரீன். கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் மொத்தம் 6 சப்மரீன்கள் இந்திய கடற்படைக்காக கட்டப்பட்டு வருது. INS வேலா கல்வரி கிளாஸ் சப்மரீன்ல 4வது நீர்மூழ்கி கப்பல். இதற்கு முன்பு INS கல்வரி, INS கண்டேரி, INS கரஞ்ச் போன்ற 3 நீர்மூழ்கி கப்பல்கள் ஏற்கனவே இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து 2022 பிப்ரவரி 1ல கல்வரி கிளாஸ் சப்மரீனோட 5வது நீர்மூழ்கி கப்பலான INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல் சீ ட்ரையலுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்த கப்பலை மஸ்கான் டாக் ஷிப்யார்ட் லிமிடெட் நவம்பர் 2021 லான்ச் செஞ்சிட்டாங்க. INS வாகிர் நீர்மூழ்கி கப்பலை சீ ட்ரையல்ஸ் முடித்து இந்த வருடமே இந்திய கடற்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. INS வாகிர் கப்பலுக்கு பிறகு INS வக்ஷீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலோட இறுதிக்கட்ட கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த வக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் கல்வரி கிளாஸ் சப்மரீனோட கடைசி நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பலை 2022வது வருடத்தோட கடைசி பகுதியில, அப்படி இல்ல அப்படின்னா 2023வது வருடத்தோட முதல் பாதியில இந்திய கடற்படையில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. கல்வரி கிளாஸ் சப்மரீன் அப்படிங்கிறது ஒரு டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரீன். இந்த கல்வரி கிளாஸ் சப்மரீனை பிரெஞ்சு நீர்மூழ்கி கப்பலான ஸ்கார்பியன்-கிளாஸ் சப்மரீனை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள் ப்ராஜெக்ட் 75 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 6 நீர்மூழ்கி கப்பல்கள் கட்டப்பட்டு வருது. இந்த திட்டத்தின் மதிப்பு 23,700 கோடி. இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை பிரெஞ்சு டிஃபென்ஸ் மேஜர் நேவல் குரூப் மற்றும் ஸ்பெயின் நாட்டு நிறுவனமான நவந்தியா அப்படிங்கிற இந்த 2 நிறுவனங்களும் இணைந்து இந்த சப்மரீனை டிசைன் செய்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கல்வரி கிளாஸ் சப்மரீன் தான் இந்திய கடற்படையில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களே அதிநவீனமான நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எதற்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னா, கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. இது தவிர இந்த நீர்மூழ்கி கப்பலை கடலுக்கு அடியில் கன்னி வெடிகளை புதைத்தல், உளவு தகவல் சேகரித்தல் போன்ற பல வேலைகளுக்கு பயன்படுத்த முடியும். இப்போ இந்த கப்பலோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். தரையில் இந்த கப்பலோட எடை 1615 டன். நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் இந்த கப்பலோட எடை 1775 டன். INS வாகிர் கப்பலோட நீளம் 67.5 மீட்டர். இந்த கப்பலோட அகலம் 6.2 மீட்டர். இந்த கப்பல்ல 4 MTU 12V396 SE84 டீசல் இன்ஜின்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பல்ல 360 பேட்டரி செல்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கல்வரி கிளாஸ் சப்மரீன்கள்ல DRDO-வால் தயாரிக்கப்பட்டு வரும் API சிஸ்டத்தை 2023ல இந்த கப்பல்ல பொருத்த திட்டமிட்டிருக்காங்க. இந்த INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால கடலோட மேற்பரப்புல 20 km/h வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதுவே நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 37 km/h வேகத்துல பயணிக்கும். இந்த கப்பல்னால அதிகபட்சமா 12,000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் டிராவல் செய்ய முடியும். இந்த INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால தொடர்ந்து 50 நாள் கடற்பயணம் செய்ய முடியும். INS வாகிர் நீர்மூழ்கி கப்பல்னால அதிகபட்சமா 350 மீட்டர் ஆழம் வரைக்கும் கடலுக்கடியில் செல்ல முடியும். இந்த கப்பல்களை இயக்குவதற்கு 8 ஆபீசர்கள் மற்றும் 35 செயல்
செயிலர்கள் தேவைப்படுறாங்க. இந்த கப்பல்ல எதிரி கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக பல அதிநவீன ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல 6 533 mm டார்பிடோ டியூப்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த டார்பிடோ டியூப்ஸ் மூலமா ஜெர்மன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 18 ஹெவி வெயிட் வயர் கைடட் டார்பிடோக்களை லான்ச் செய்ய முடியும். இந்த டார்பிடோக்கள் மூலமா கடற்பரப்பில் உள்ள கப்பல்களையும் நீருக்கு அடியில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்களையும் தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த நீர்மூழ்கி கப்பல்ல MBDA நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட SM-39 எக்ஸோசாட் ஆன்டி-ஷிப் மிசைல்கள் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த மிசைல்கள் மூலமா எதிரிகளோட கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். அடுத்து இந்த நீர்மூழ்கி கப்பல்னால 30 கடற்கன்னி வெடிகளை எடுத்து சென்று கடலுக்கு அடியில் புதைக்க முடியும். எதிரிகளோட டார்பிடோ அட்டாக்ல இருந்து இந்த நீர்மூழ்கி கப்பல்களை பாதுகாக்கிறதுக்கு C-303S ஆன்டி டார்பிடோ டீகாய் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய ஆயுதங்கள் மற்றும் சென்சார்களை சப்மரீன் டாக்டிக்கல் இன்டகிரேட்டட் காம்பேக்ட் சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தின் மூலமா ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா இந்த கப்பலோட செயல்திறன் மிகவும் அதிகமா இருக்கு. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கக்கூடிய சோனார் சிஸ்டத்து மூலமா வெகு தொலைவில் உள்ள எதிரிகளோட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்த சப்மரீன்ல தாக்குதல் மற்றும் தேடுதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிஸ்கோப்ல இன்ஃப்ராரெட் லோ லைட் லெவல் கேமரா மற்றும் லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ரேஞ்ச் ஃபைண்டர் மூலமா எதிரிகளோட கப்பல் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்ல ஒரு அட்வான்ஸ் காம்பேக்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கு. இதன் மூலமா இந்த கப்பலை இயக்குறது மற்றும் தாக்குதல் நடத்துவது மிகவும் எளிதா செய்ய முடியும். இந்த கல்வரி கிளாஸ் சப்மரீன் இந்திய கடற்படையின் ஒரு முக்கியமான நீர்மூழ்கி கப்பல். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமா ஆன்டி சர்ஃபேஸ் மற்றும் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேரை சிறப்பா செய்ய முடியும். இந்த சப்மரீன்கள் மூலமா அனைத்து விதமான அதிநவீன ஆயுதங்களையும் இயக்க முடியும். இது போன்ற அதிநவீன சப்மரீன்களை உருவாக்கி கடற்படையில் இணைப்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது போன்ற கேப்பபிலிட்டி உலகின் மிகவும் குறைவான நாடுகள்கிட்ட தான் இருக்கு. இந்த ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரீன்களை இந்திய படையில் இணைப்பதன் மூலம் இந்தியா இன்னொரு முறை தன்னோட கேப்பபிலிட்டிய இந்த உலகத்துக்கு புரிய வச்சிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் 75I தொடர்ந்து ப்ராஜெக்ட் 75 ஆல்பா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இந்தியா கையில் எடுக்க போறாங்க. இந்த திட்டத்தின் மூலமா 6 நியூக்ளியர் பவர் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்க போறாங்க. இந்த திட்டமும் செயல்பாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா இந்திய கடற்படை தான் இந்த பிராந்தியத்திலே சிறந்த கடற்படையா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.